ஒரு கிராமத்தில் அருண் என்றொரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் புத்திசாலி பையன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பலவீனம் இருந்தது. அவன் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதற்கு முன் அதை விட்டு விடுவான். அவன் ஒரு புதிய பொம்மை செய்ய ஆரம்பித்தால் அதை பாதியிலேயே விட்டு விடுவான். ஒரு கதை புத்தகம் படிக்க ஆரம்பித்தால் சில பக்கங்களிலேயே அழுத்து போய்விடுவான். இதனால் அவனுடைய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் மிகவும் கவலைப்பட்டனர். அருண் இதை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். ஒரு நாள் கிராமத்தில் அவனது தாத்தாவுடன் அருண் பேசிக் கொண்டிருந்தான். தாத்தா மிகவும் அனுபவமிக்கவர் மற்றும் ஞானி. அருண் தன் தாத்தாவிடம், தாத்தா, நான் ஏன் ஒரு வேலையும் முழுமையாக செய்ய முடிவதில்லை, என்னால் எந்த இலக்கையும் அடைய முடியவில்லை என்று வருத்தத்துடன் கேட்டான். தாத்தா புன்னகைத்தார். தாத்தா ஒரு சிறிய செடியை காண்பித்து, அருண், இந்த செடியை பார், இது வளர எவ்வளவு நேரம் எடுக்கிறது தெரியுமா? தினமும் அதற்கு நீர் ஊற்றி சூரிய ஒளி கிடைக்க செய்தால் மட்டுமே அது பெரிய மரமாக வளரும். ஆரம்பத்திலேயே நீரை ஊற்றுவதை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும் என்று கேட்டார். அருண், அது காய்ந்து போய்விடும் தாத்தா என்றான். தாத்தா, சரியாக சொன்னாய். அதுபோலதான் நமது இலக்குகளும். ஒரு பெரிய இலக்கை அடைய சிறிய சிறிய முயற்சிகளை விடாமல் தொடர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு சிறிய படிதான். ஆனால் அந்த சிறிய படிகள் அனைத்தும் சேர்ந்ததுதான் உன்னை இலக்கை நோக்கி அழைத்து செல்லும் என்றார். அருண் சற்று யோசித்தான். தாத்தா மேலும் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு தேனி தன் கூட்டை கட்ட எவ்வளவு நேரம் உழைக்கிறது தெரியுமா? ஒரு சிறிய மெழுகுத்துளியை சேர்க்கவும் அதை சரியான வடிவத்தில் வைக்கவும் அது சளைக்காமல் உழைக்கும். அதன் உழைப்பு ஒருபோதும் வீணாகுவதில்லை. ஏனென்றால் அது தனது வேலையை முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் செயல்படுகிறது. அருண் தேனியின் உழைப்பை பற்றி கேட்டதும் ஆச்சரியப்பட்டு போனான். தாத்தா தொடர்ந்து கூறினார், நீ எந்த வேலையை தொடங்கினாலும் அதை முடிக்கும் வரை விடாதே. கடினமாகத்தான் இருக்கும், சோர்வாகத்தான் இருக்கும். கடினமானதாக இருந்தாலும் சரி, சோர்வாக இருந்தாலும் சரி, ஒரு முறை தொடங்கிவிட்டால் அதை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படு. சிறிய வெற்றிகள் உனக்கு பெரிய உத்வேகத்தை அளிக்கும். அந்த நாள் முதல் அருண் தனது பழக்கத்தை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தான். அவன் ஒரு பொம்மை செய்ய தொடங்கினால் அதை முழுமையாக செய்து முடித்தான். ஒரு கதையை படிக்க ஆரம்பித்தால் கடைசி பக்கம் வரை படித்தான். ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் தாத்தாவின் வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொண்டான். சிறிது காலத்திற்கு பிறகு அருண் ஒரு பொறுப்பான, விடாமுயற்சி உள்ள சிறுவனாக மாறினான். அவன் எந்த ஒரு செயலையும் பாதியிலேயே விடுவதில்லை. அவனுடைய வெற்றிகளை கண்டு அவனுடைய பெற்றோரும் ஆசிரியர்களும் மிகவும் ஆச்சரியப்பட்டு பெருமைப்பட்டனர். இந்த கதையின் நீதி என்னவென்றால், எந்த ஒரு இலக்கையும் அடைய விடாமுயற்சி மற்றும் மன உறுதி அவசியம். ஒரு செயலை தொடங்கிவிட்டால் அதை முழுமையாக முடிப்பதுதான் வெற்றி என்பது ஒரே நாளில் நடக்கும் அதிசயம் அல்ல. அது தினமும் நீங்கள் செய்யும் சிறிய முயற்சிகளின் மொத்த உருவம். இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி